என்னடா மச்சி, வீடியோவில் என்ன இருக்குன்னு முழுசா பார்த்துட்டியா? என்ன மச்சி, உன்னதான்டா கேட்குறேன். என்ன நடந்ததுங்கிறத முழுசா பார்த்துட்டியா? சார் என்ன பண்ணீங்கன்னு பார்த்துருப்பீங்களே. மச்சான், அது வந்து டேய், அன்னைக்கு நைட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தியா? மச்சான், சத்தியமாக நான் சொல்கிறேன், அன்னைக்கு நைட்டு நான் குடிக்கவே இல்லைடா. டேய், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அன்னைக்கு நைட்டு எனக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் குடிக்கலாம் இல்லைடா. டேய், அந்த ரகு எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கான். அவனு மச்சி, ரகு விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஆல்ரெடி அவனுக்கு நீ கொடுக்க வேண்டியது நிறைய கொடுத்துட்டேன். இனிமே நீ ஒரு அடி கொடுத்தாலும் அவன் செத்த பணத்துக்கு சமம். விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். இனி அவன் விஷயத்துல நீ எதுவும் பண்ணாத. அவனுக்கு இருக்குது, நான் பாத்துக்கிறேன். மச்சான், நீ அன்னைக்கு குடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அன்னைக்கு நைட்டு வேற என்னமோ நடந்திருக்கு. அதுல இந்த ரகுவுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் ரகு தைரியமா ரூமுக்கு வந்திருக்கான். ஆமா மச்சி, அன்னைக்கு நைட்டுக்கு நடந்ததுக்கும் இந்த ரகுக்கும் என்னமோ சம்பந்தம் இருக்கு. அப்படி சம்பந்தம் இருக்க போய் தான் நீ சொன்ன மாதிரி தைரியமா ரூம்குள்ள வந்திருக்கான். நான் இருப்பேன்னு தெரிஞ்சு அவன் ரூம்குள்ள வந்திருக்கானோ, அப்போ நான் சுயநல இருக்க மாட்டேன்னு நல்லா தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்கான். அதேதான் மச்சி, நீ சுயநல இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருக்கு, நான் ரூம்ல இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அன்னைக்கு நைட்டு நடந்தது எல்லாமே ஏதோ பிளான் பண்ணி நடந்திருக்கு மச்சி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவனை நான் உயிரோடு விடக்கூடாது. இது எடுத்து கொண்டு புதைச்சணும்டா. அவனை கொண்டு புதைச்சிட்டு நீ ஜெயிலுக்கு போக போறியா? டேய், வீடியோவில் அது மட்டும்தான் பார்த்தியா? வேற என்ன நடந்ததுங்கிறத பார்த்தியா இல்லையா? மச்சான், ஆமா மச்சி, அவளையே அறியாம அன்னைக்கு நைட்டு உன்கிட்ட நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கோம். அது எல்லாமே ரெக்கார்டில் இருக்கு, பார்த்தெல்லாம். ஆமா கார்த்திக், நீ சொன்ன மாதிரி அதுல அவ என்னென்ன சொல்லியிருக்கானா? எல்லாமே அவ மனசுல இருக்கிறத அவளை அறியாமலே உன்கிட்ட சொல்லியிருக்கான். முதல்ல அத பாரு. இந்த ரகு விஷயத்த அப்புறம் பார்த்துக்கலாம். அவனுக்கு இப்ப நீ கொடுத்ததே அதிகம். இன்னும் கொடுக்கணும்னு நினைச்சு அவனை ஒரு ஏடியா போட்டு தள்ளிட்டேன். நீ ஜெயில போய் உக்காந்துராத. நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட? டேய், உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லிட்டேன்னா, இப்போ அவ மனசுல இருக்கிறத ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சிருச்சுல. அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. அதை விட்டுட்டு கோவப்பட்டு வேற எதுவும் பண்ணிடாத. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி ஆத்திரத்தை முன்னாடி கொண்டு வராத. இப்ப என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. மச்சான், நாங்க எல்லாம் வெளியில போறோம், அவகிட்ட பேசு. கண்டிப்பாடா. அவ மனசுல என்னென்ன இருக்குன்னு நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்டா. அவ என்ன விரும்புறாளா இல்லையான்னு ரொம்ப சந்தேகத்துல இருந்தேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவளும் என்ன விரும்புறான். என்னை விட அதிகமா அவ என்ன விரும்புறான்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்புறம் என்னடா, போய் அவகிட்ட இனி என்ன பேசணுமோ அதை பேசு. ஓ டேய், ரகு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு அவகிட்ட கோவப்பட்டுட்டு இருக்காத. ஏற்கனவே அவ பயந்து போயிருக்கா. நான் என்ன சொல்ல போறேன், நீ என்ன சொல்ல போறேன்னு இப்பவும் பதட்டத்துல தான் இருப்பான். ரகு விஷயத்தை தூக்கி ஓரம் போட்டுட்டு உங்க விஷயத்த பேசுங்க. ரகு விஷயத்த நம்ம பொறுமையா பார்த்துப்போம். அவன் இந்த காலேஜில் தான் இருப்பான், இங்க விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். அவனை நம்ம ஒரு ஏடி அனுப்பி வைக்கலாம். முதல்ல இவனை போய் பாரு. போ. கண்டிப்பா மச்சி, நீ சொல்றதா சரி. நான் அவசரப்பட்டு அவனை எதனா பண்ணணும்னு நினைச்சேன். மச்சான், தேங்க்ஸ்டா. எல்லா சமயத்துலையும் எனக்கு கூட இருந்து வழி காமிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. ஏய், என்ன தேங்க்ஸ்லாம்? என் நண்பனுக்கு நான் எது வேணாலும் பண்ணுவேன். ஸ்ரீயும் என் ஃப்ரெண்டு தான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சும்மா தேங்க்ஸ் சாரின்லாம் சொல்லிட்டு இருக்காத. நானும் வீடியோ ஸ்டார்டிங் பார்த்த உடனே கோவம் வந்தது தான், இவன் என்னடா ஸ்ரீகிட்ட இப்படி நடந்துக்கிறானேன்னு. ஆனா நீ அவ்வளோ போதையிலையும் அவ சம்மதம் இல்லாம அது கனவுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கனவுலையும் அவ சம்மதம் இல்லாம நான் தொடக்கூடாதுன்னு நினைச்ச பத்தியும் அங்க இருக்கடா சக்தி. நீ என் நண்பனு நிறைய இடத்துல நிரூபிச்சிட்டேன். நான் கூட உன்னை நிறைய இடத்துல தப்பு தப்பா நினைச்சிருக்கேன். ஏன் அன்னைக்கு ஸ்ரீயை உன்கிட்ட விட்டுட்டு போட்டு திரும்பி வந்தபோது ஒருவேளை நீ தான் ஸ்ரீகிட்ட தப்பா நடந்துக்கிட்டியோன்னு உன்னை நான் தப்பா கூட புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா
அந்த மாதிரி எண்ணமே தப்புன்னு இன்னைக்கு நான் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்டா. மச்சி சாரி மச்சி. நானும் ஒரு கட்டத்தில் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் மச்சி. டேய் நான் அப்படி நடந்துட்டு இருந்திருக்கேன்ல, அப்போ நீ நினச்சது நியாயம் தானே? டேய் என்ன சொல்கிற? அன்னைக்கு வீட்டில் போதையில் நான் அவகிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். டேய் இந்த விஷயம் கூட உனக்கு தெரியும்? சுபி நீ எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்ன இவர் திடீர்னு என்ன முறைக்கிறாரு? வீடியோக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லையே. ஐயோ அன்னைக்கு நைட்டு நான் எங்கே இருந்தேன்? இவரு தானே தேடி போனேன், அதுக்காக முறைக்கிறாரு. இப்ப எதுக்கு இவர் இப்படி பாக்குறாரு? ஏ பர்வீன் பர்வீன், என்னடி சுபி கார்த்திக் சீனியர் ஒண்ணு முறைக்கிறாரு? நீ ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா என்ன? வீடியோல நீ இல்லையடி, அப்புறம் எதுக்கு அவர் ஒண்ணு முறைக்கிறாரு? அதண்டி எனக்கும் தெரியல, நான் எதுவும் பண்ணலடி. வீடியோ நல்லா பார்த்தல, வீடியோல என் முகம் எங்க தெரிஞ்சதாடி? இல்ல உன் முகம் எதுவும் தெரியல, ஆனா கார்த்திக் சீனியர் உன்னை இந்த முறை முறைக்கிறத பார்த்தா வீடியோல நடந்த விஷயத்துக்காக உன்னை முறைக்கிற மாதிரி தெரியல, வேற ஏதோ விஷயத்துக்காக உன்னை பயங்கரமா முறைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏய் என்னடி நீ வேற பயமுறுத்துற? ஐயோ இந்த ஆள் வேற நம்மள பார்த்தவனுக்கே இருக்காங்க. பாஸ் உன்னை போய் நம்பரு என்ன என்ன என்னமோ சொல்றாரு, என் காதுல வர விழல. பாஸ் என்ன பாஸ், ஏதாவது வேணுமா? ஆமாம்மா மேடம் தான் வேணும். கொஞ்சம் வெளியே வரையோ? ஏ சுபி ஹரிடி, சீனியர் இத்தனை பேர் மத்தியில நீதான் வேணும்னு சொல்றாரு. அநேகமா லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஓடு ஓடு ஓடு, சீக்கிரமா போய் நீயும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடு. ஆனா சுபி சீனியரோட குசும்ப பத்தியா? இங்க சக்தி சீனியருக்கும் ஸ்ரீக்கும் ஒரு பெரிய விஷயமே ஓடிட்டு இருக்கு. ஆனா சீனியருக்கு அதெல்லாம் மைண்ட்ல இல்ல. இவ்வளவு பிரச்சனையிலும் நீதான் ஒரு மைண்ட்ல இருக்க. உன்கிட்ட உடனடியா லவ் சொல்லணும்னு எங்க எல்லார் மத்தியிலையும் நீ கொஞ்சம் வெளியில வரியான்னு எவ்வளவு ஆசையா கூப்பிடாரு பத்தியா? ஆசையா? அவர் என்ன? ஆமாண்டி, அவர் எவ்வளவு ஆசையா கூப்பிட்டாரு பாத்தியா? ஒடி என் வாயில நல்லா வந்துடும் பாத்துக்க. மனுஷன் ஏதோ விஷயத்த மோப்ப பிடிச்சனாடி. நான் என்னமோ தப்பு பண்ணிருக்கேன், அத மனுஷன் மோப்பம் பிடிச்சிட்டாண்டி. அதுக்காக திட்டுறதுக்கு என்ன கூப்பிடுறோம். இவளுக்கு என்னன்னா ஆசையா கூப்பிடுறாராமா, அதுவே லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு கூப்பிடுறாராமா. ஓடி உனக்கு என்னடி சொல்ற? ஆமா கார்த்திக் சீனியர் முறைக்கிற அளவுக்கு மேடம் அப்படி என்ன பெரிய சம்பவம் பண்ணீங்க? எனக்கே தெரியாம அந்த கன்றாவி தாண்டி எனக்கு ஞாபகத்துக்கு வரல. என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே. ஏய் வெளியில வான்னு சொன்னேன். வாடி சுபி, கார்த்திக் சீனியர் உன்ன ஆசையா வாடின்னு கூப்பிடுறாரு. நீ போடி, எனக்கு வெளியில வேலை இருக்கு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். என்னடி இப்படி பாதியில கழட்டி விட்டுட்டு போறேன்? ஏய் இந்த மனுஷன் மறைக்கிறத பார்த்தோம் என்ன வச்சு செஞ்சிருவாரு போல இருக்கு. ஏய் பர்வீன் பர்வீன் கூடவே இருடி. அடி போடி, லவ்வா இவளுங்க பண்ணுவானுங்களாமா, நானும் கூட சேர்ந்து திட்டு வாங்கணுமாமா. எனக்கு ஆடிட்டோரியத்துல வேலை இருக்குடி, நான் அங்க போய் பாக்குறேன். பர்வீன் நீயும் கொஞ்சம் வெளியில வா. ஏய் வெளியில வாடி. பர்வீன் நீயும் கொஞ்சம் வெளில வாமா. நானா? ஐயோ ஏய் இப்ப எதுக்கு உன் கூப்பிடுறாரு? உன்னைய சேர்த்து சைட் அடிக்கணும் மாமா. மூடிக்கிட்டு வாடி, என்னைய கழட்டி விட்டுட்டு போலான்னு நினைச்சேன், இப்ப வச்சாரு பத்தியா ஆப்பு. மேடம் வாங்க. பர்வீன் வாடி, நம்மள அவரு கூப்பிடுறாரு, நம்ம வெளியில போலாமா? 2 பேரையும் வெளியில வாங்கன்னு கூப்பிட்டேன், என்ன யோசனை? வாங்க. சீனியர் நான் கண்டிப்பா வரணுமா? 2 பேருமே கண்டிப்பா வரணும், வாங்க. அப்பாடா, நம்ம மட்டும் வாங்க போறது இல்ல, நம்ம கூட இவ்வளவு சேர்த்துதான் வாங்க போறா. தனியா வாங்கினா எப்படி, துணையோட வாங்கினதானே ஒரு சந்தோஷம். பர்வீன் வாடி, அவர் ஏதோ தராராம், 2 பேரும் சேர்ந்து வாங்கிட்டு வருவோம். என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடிக்கு. எருமை என்னையும் சேர்த்துல கோத்து விடுது, எப்படி எஸ்கேப் ஆகுறது? பர்வீன் சுபி வாங்க, நானும் வரேன், நம்ம போலாம். சும்மாவே ஆள் ஒண்ணு விட மாட்டாரு. இப்ப வீடியோல 50 விஷயம் நடந்திருக்கு, ஒன்னு ஆள் விட்டுட்டு தான் மறு வேலை பாப்பா இருப்பாரு. இங்க வேற என்னமோ நடக்க போகுது, அதுக்குதான் எங்களை தள்ளிக்கிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். சுபி வாடி, நமக்கு வெளியில பெரிய சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். ஆமாண்டி பர்வீன், நம்ம வெளியில போலாம். பர்வீன் வெளியில என்ன வேணாலும் நடக்கலாம்,
எப்படி வேணாலும் என்ன வேணாலும் விழலாம். அ- இவ்வளவும் நடக்கும்போது நீ என்னை விட்டுட்டு போயிடாதடி. அச்சோ பாவம் பிள்ளை, இப்படி ஆயிடுச்சு. உன்னை பாவம் பார்த்தா நான் பாவம் ஆயிடுவேனே. எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப கலந்துட வேண்டியதோ. வாடி சுபி, நம்ம வெளியில போவோம். என்ன வந்தீங்களா இல்லையா? வந்துட்டோம் பாஸ், வந்துட்டோம் சீனியர். கார்த்திக் நானும் வரேன். நீ தானே? அப்புறமா வச்சுக்கிறேன் உனக்கு. சுபி, பர்வீன், 2 பேரும் வெளியில வாங்க. ம் சரிங்க சீனியர். வரேன் பாஸ். சுபி பர்வீன், நானும் வரேன்டி. ஏய், அங்கேயே இருக்கணும். எங்கேயாவது நகர்ந்தோம் மச்சான் பார்த்து டீல் பண்ணு. அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. புரியுதா? புரியுது மச்சான். கண்டிப்பா நான் அவளை எதுவும் சொல்ல மாட்டேன். அவள் எந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில வந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவளை நான் என்ன சொல்ல போறேன்? நான் பார்த்துக்கிறேன் மச்சி. நீ போ. வெரி குட் மச்சான், நான் கிளம்புறேன். ஆமாம் 6 o'clock தான். ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, யா ஓகே ஷியோர். டெஃபினெட்லி நான் வராமலா? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஆட்டமே இருக்கேன். அதெல்லாம் ஷியோராக வந்துடுவேன். அட வந்துடுவேன்டா, வெயிடா. என்ன மஞ்சு, ரொம்ப நேரமாக காஃபி கப்போட நின்றுட்டு இருக்கான். காஃபி எடுத்துட்டு வந்தா கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நான் ஃபோன் பேசுற வரைக்கும் நின்று அதுக்கப்புறம் தான் கொடுப்ப போல இருக்கேன். எப்படி இப்போது காஃபி கொடுப்பியா என்ன? காஃபி எல்லாம் கொடுத்தாங்க. நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நின்றுட்டு இருக்கேன். ஏந்தாங்க இந்த காஃபி வாங்கிக்கோங்க. காஃபியை கொடுத்துட்டு ஏதோ பேசணும்னு சொல்றீங்க. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பேச வந்து அதை பேசு. நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏங்க என்னமா அமைதியா இருக்கீங்க? நானும் நீங்களா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா எதுவுமே சொல்ற மாதிரி தெரியல. நம்ம சுகந்தி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல, ஸ்ரீகுட்டியை பொண்ணு பார்க்க போனோம்ல, அது சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டீங்க. அது கேக்குறியா? சரி, அது சம்பந்தமா நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன். என்ன பேசணுமா? ஏங்க விளையாடாதீங்க. என்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம்? நம்ம ஸ்ரீகுட்டியும் சக்தியும் இன்னைக்கு டூர்ல இருந்து வந்துட்டாங்க. காலேஜ்ல ஏதோ ப்ரோக்ராம் மறுபடியும் காலேஜ் போயிருக்காங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கு நம்ம போயிட்டு ஸ்ரீகுட்டியை பொண்ணு கேட்டு வந்துருவோம். நல்ல நாளா எதுக்கு பார்க்கணும்? இன்னைக்கு கூட நல்ல நாள் தானே. என்ன சொல்றீங்க? அப்போ நம்ம இன்னைக்கு போலாமா? இன்னுமா மஞ்சுக்கு புரியல? இங்க குதிரை படம் விஷயத்த சொல்லுங்க. நீங்க சொல்றது நம்ம இன்னைக்கு சுகந்தி வீட்டுக்கு போலாமா? அப்போ இன்னைக்கு இப்ப நம்ம பொண்ணு பார்க்கலாமா? மஞ்சு 6 மணிக்கு ரெடியா இரு. நம்ம பொண்ணு பார்க்க போறோம், சரியா? நிஜமா சொல்றீங்க? இங்க விளையாடல, என்ன எதுவும் ஏமாத்தலாம் இல்லையே. நிஜமா தானே சொல்றீங்க? நம்ம ஸ்ரீகுட்டி பொண்ணு பார்க்க இன்னைக்கு 6 மணிக்கு போறோம். நீ எனக்கு கடைசி வரைக்கும் நம்ப மாட்டேன், அப்படிதானே? 6 மணிக்கு ரெடியா இரு. பொண்ணு பார்க்க போறோம், சரியா? போங்க, உங்களை நம்ம வேற யாரும் நம்ப போறேன். இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது, அதான் கேட்டேன். சரிங்க, என்ன சக்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுமா? அப்படின்னா எதுவும் பண்ணிடாத. சக்திக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சக்திக்குலாம் எந்த ஃபோனும் பண்ண வேணாம். நீ மட்டும் ரெடியா இரு, சரியா? நம்ம பொண்ணு பார்க்க போறோம். ரெடியா இரு. நீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கையும் ஓடுது, காலம் ஓடுது. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சரிங்க, பொண்ணு பார்க்க போறதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். நான் போய் அதெல்லாம் அரேஞ்ச் பண்றேன். இது கொஞ்சம் முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? நான் இப்போ என்ன வாங்க போறேன், என்ன வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. இதை கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கணும். ஐயோ, எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடலையே. நான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடி என்னமோ உனக்கே கல்யாணம் மாதிரி இப்படி துடிக்கிறேன்? பொறுமையா பண்ணு. 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. பொறுமையா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா நம்ம 6 மணிக்கு ஷார்ப்பா அங்க இருக்கணும், சரியா? அதெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. சொல்லிட்டீங்களா 6 மணின்ட்டு, அதெல்லாம் ரெடி ஆயிடுவேன். ஆமா, சக்தி கிட்ட எப்போ சொல்ற மாதிரி இருக்கீங்க? என்னன்னு சொல்ல போறீங்க? பக்கத்துல தான் வீடு, அதனால அவன் எதுவும் கேள்வி கேட்க போறதில்ல. இருந்தாலும் ஏதாவது கேட்டா என்ன சொல்ல போறீங்க? சக்தி கிட்ட பேச வேண்டியது ஏன் பொறுப்புமா? நான் பேசிக்கிறேன். அவனுக்கு விஷயத்த சொல்லி கூட்டிட்டு போறதை விட விஷயத்த சொல்லாம சர்ப்ரைஸா கூட்டிட்டு போவோமே, அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டுமே. எதுக்கு இப்போ முன்கூட்டியே சொல்லிக்கிட்டேன்? நீ மட்டும் போய் ரெடி ஆகும். சக்தி விஷயத்த நான் பாத்துக்கிறேன், சரியா? அதான் நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்னங்க கவலை இருக்கு? நீங்க என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா. எதுக்குமா? இல்ல, நம்ம பொண்ணு பார்க்க போறோம்னு நீங்க சும்மா சொல்லி தட்டி கழிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா திருப்பி இன்னைக்கு 6 மணிக்கு என்ன சொன்னாங்க பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு உங்க மேல கொஞ்சம் சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஏன்னா நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களான்னு. ஆனா நீங்க உண்மையாவே முடிவு பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நான் சத்தியமா நம்பல, நினைச்சு கூட பார்க்கலங்க. உண்மையாவே எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேனா? அதுக்குதான் என்ன மன்னிச்சிருங்க. மஞ்சு, பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம்.
அப்புறமா எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா என்கிட்ட மன்னிப்பு கேளு. ஓகேவா? போங்க, நான் தான் தெரியாம உங்களை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்றேன். என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கையும் ஓடல, காலம் ஓடல. சுகந்தி, இதோ வந்துட்டே இருக்கேன். சம்மந்திங்கிற கெத்த எப்படி காட்டுறேன் பாரு. சரி சுகந்தி, இங்கே நின்று உனக்கு நீயே பேசிக்கிட்டு இருக்காத. சீக்கிரம் போகணும்னா போ. போய் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு நீயும் ரெடி ஆகு. நானும் போய் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆகுறேன். சக்தி கிட்ட போனுக்குன்னு எதுவும் பண்ணி சொல்லிடாத. அவன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சரியா? அதை நீங்க சொல்லிட்டீங்க, அதெல்லாம் நீங்க பாத்துப்பீங்கன்னு தெரியும். சரிங்க, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சே மஞ்சு, எப்பவுமே உன் புருஷனை சந்தேக கண்ணத்தோடவே பார்த்து இப்போ அப்படியே உனக்கு தெரிஞ்சிருக்கேன். பாரு, பொண்ணு பார்க்க எப்போ போகலான்னு கேட்டான். ஒரு வாரம் ஒரு மாசம்னு தட்டி கழிப்பாருன்னு நினைச்சேன். இன்னைக்கு போகலாம், அதுவும் 6 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னார் பாரு. அப்போ இவர் உண்மையாவே என் ஸ்ரீக்குட்டியை என் வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்துருவாரு. சக்தி, நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். உனக்கு ஒரு தங்கமான பொண்ணு பொண்டாட்டியாக வரப்போறா. என் வீட்டுக்கு என் தங்கமே மருமகளாக வரப்போறா. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன மன்னிச்சிருங்க. நீ மஞ்சு, நீ எதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்குறேன்? அவர் சொன்ன மாதிரி பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்து மொத்தமாக மன்னிப்பு கேட்டுப்போம். அவரை சமாதானப்படுத்துறது என்ன பெரிய விஷயமா என்ன? கண்டிப்பாக சமாதானப்படுத்திடலாம். சரி சரி, நம்ம போகணும் சீக்கிரமா. நம்ம சம்மந்தி வீட்டுக்கு போகணும்ல, நம்ம போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். டி ராஜசேகர், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முத்துவேல், வரேன்டா. கண்டிப்பா வருவேன். 6 மணிக்கு அங்க கண்டிப்பா இருப்பேன். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. மஞ்சு, சந்தோஷமா இருக்கியா? வா, 2 மடங்கு சந்தோஷத்தை நான் தரேன். டி முத்துவேல், உனக்காகவும் நான் தர்றதுக்கான நேரம் வந்துருச்சுடா. நானும் வரேன். ஏய், இங்க வா. நான் வெளியில போறேன். இங்க வான்னு சொன்னேன். இங்க வாடி. நான் வெளியில போகணும். ஏய், இங்க வாமா. ஏய், பொண்ணை தாண்டி கூப்பிடுறேன். வா. இப்ப நீயா வரியா? இல்ல, நான் வர மாட்டேன். வர மாட்டியா? ஏய், இந்த ஹால்குள்ளார நீங்க நான் மட்டும்தான் இருக்கும். எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. என்னை தாண்டி தான் நீ வெளியில போகணும். சரி, எங்க வெளியில போ பார்க்கலாம். சக்தி, நான் வெளியில போறேன். வலி கொஞ்சம் விட்டுரு, நான் ஓடிடுறேன். பொண்ணுப்படி, வேற ஒண்ணும் இல்லை. என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு என்கிட்டயே வழி கேட்க, அப்படிதானே? அதெல்லாம் விட முடியாது. இப்ப நீ பக்கத்துல வரியா, இல்ல நானே வந்து எப்படி என் பக்கத்துல கூப்பிட்டுக்கணுமோ அப்படி கூப்பிட்டுக்குவா. வந்துட்டேன் சக்தி, நானே வந்துட்டேன். நீ எதுவும் பண்ண வேணாம். நீ எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற? அதான் நானே வந்துட்டேனே. என்ன விஷயம் சக்தி? என்ன விஷயமா? என்ன கொஞ்சம் பக்கத்துல வா. இல்ல வேணாம். நீ அங்கிருந்து பேசுறது எனக்கு இங்க கேக்குது. நானும் சத்தமா பேசுறேன், உனக்கு கேக்கும். அவ்வளவு உஷாரு. ஆ, என்ன சொன்ன? இல்ல, நீ பேசுறது எனக்கு இங்க நல்லா கேக்குது. நானும் சத்தமா பேசுறேன். கேட்கல. கேட்கலையா சக்தி? கேட்கல. உண்மையா கேட்கலையா? அதான் கேட்கலன்னு சொல்றாளோ. பக்கத்துல வாடி. இல்ல சக்தி, அது வந்து. ஏய், இங்க பாரு, நான் இப்ப வேற மூட்ல இருக்கேன். என்ன அந்த மூடுக்கு கொண்டு வந்துடாதோ. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கொடுக்கணுமோ கொடுத்தேன். மறுபடியும் கொடுக்குற அளவுக்கு வச்சிடாத. நீ ஏன் பக்கத்துல வந்தா நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நான் பக்கத்துல வந்தா என் மூடு மாறிடும் பாத்துக்க. அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மாறி கொடுத்ததெல்லாம் மறுபடியும் ரிப்பீட்டட் மூட்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன ரிப்பீட்டட் மூட்ல கொடுக்கவா? இல்ல சக்தி, இப்ப என்ன பக்கத்துல தானே வரணும். நானே வந்தா நீ எதுவும் பண்ண மாட்டேன்னா? எதுவும் பண்ண மாட்டேன். வா. சத்தியமா எதுவும் பண்ண மாட்டேன்னா? எதுவும் பண்ண மாட்டேன்டி. வாடி. சரி, போதுமா? வந்துட்டேன். இதுக்கு மேல வரமாட்டேன் அப்படித்தானே? பரவாயில்ல, இவ்வளவு தூரமாவது வந்தீங்க. நீ இவ்வளவு தூரம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் மனசு என்கிட்ட இவ்வளவு தூரம் வந்திருக்கலாம். அது போதும். இன்னும் கொஞ்சம் தூரத்தை கண்டிப்பா வந்துடும். அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. சக்தி, எதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு அடி புரியாது. நீ உனக்கு எல்லாமே புரியும்னு எனக்கு தெரியும்டி. ஏண்டி எனக்கு ஓடுற? உன் மனசுல எவ்வளவு ஆசைகள் வச்சிருக்கேன். ஆனா என் முன்னாடி என்ன பிடிக்காத மாதிரி ஏண்டி நடிக்கிற? சக்தி, வெளியில போகணும். எங்க போற? வெளியே வா. ஆமா. வெளியில போறதுக்கு முன்னாடி
நான் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டேன், அப்புறம் வெளியே போ. ஏய், நீ என்ன விரும்புறதானே? இல்ல அப்படின்னு எதுவும் இல்ல. நான் வெளியில போகணும். வழி விடு சக்தி. மறுபடியும் எனக்கு கொள்ளாதடி. அதுவும் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னு அறியாமலே சொல்லிட்டியே. அது உனக்கே தெரியாம படமா வந்து நிக்குது, பார்த்தலாம். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். ஏய், நீ உன் சக்தின்னு சொன்ன பத்தியும் அந்த வார்த்தை என்னை எங்கேயும் கூட்டிட்டு போயிடுச்சுடி. சத்தியமா நீ இந்த வார்த்தை சொல்லுவ நான் எதிர்பார்க்கலடி. ஆமாண்டி, நான் உன் சக்தி தான். அது இன்னும் இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்திருக்குடி. இப்போதாண்டி நான் உணர்ந்தேன். நான் உனக்கு, நீ எனக்குன்னு இப்போதாண்டி நான் உணர்ந்தேன். ஸ்ரீ, இதுக்கப்புறம் மறைக்காதடி. இங்க பாரு, நான் நானா இருக்கும்போது என்கிட்ட சொல்லாததான் இப்ப நான் தெளிவா இருக்கேன். இப்போ என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுடி. ஆமா சக்தி, நீ என் சக்தி தானே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுடி. சக்தி. சொல்லுடி, உன் சக்தி தாண்டி. நீ என் சக்தினா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுமா, போதும். சக்தி, நீ தப்பா பேசுற. நீ ஷர்மிக்கு மட்டும் சொந்தமானவ. ஏய், டேய் சக்தி, கோவப்படாத. இங்க பாருடி, நான் கொஞ்சம் கோவக்காரன் தான். நீ ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துருதான். ஆனா உன்கிட்ட என்னால கோவப்பட முடியலடி. உன்னை பார்த்தாலே என் கோவத்தை எவ்வளவு கண்ட்ரோல் பண்றேன். தேவையில்லாம எதுவும் சொல்லாதடி. நான் அவகிட்ட நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன்டி. அவளை நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்டி. இங்க பாருமா, இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். சாரிம்மா. உன் காலில் வேணாலும் விழவா சொல்லு. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன். எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். அதே போல உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா யாருக்காகவும் அதை மறைக்காதடி. அதான் உன்னை அறியாம எல்லாத்துக்கும் வந்துருச்சேன். நீ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சடி. நீ என்ன விரும்புறேன்னு இந்தோ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்த்தாச்சுடு. அப்புறம் என்னம்மா, ஒரு பிரச்சனை வந்ததும் நீ தான் என்ன ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டடி. அப்போ உனக்கு நான் தான் பாதுகாப்பா இருப்பேன்னு உன் மனசு சொல்லியிருக்கலாம். சக்தி, நான் வெளியில போறேன். நீ வழி விடு. நம்ம இதுக்கு மேல இங்க இருந்தா யாராவது தப்பா நினைப்பாங்க. நீ வழி விடு, நான் போறேன். ஏய், நான் பேசிட்டே இருக்கேன், என்ன வெளியில போறேன்னு சொல்றான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போடி. ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது, நான் போறேன். வேணாமா, இங்க பாரு ஸ்ரீ, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடி. நீ என்ன விரும்புறேங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போ. நான் உனக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். தாராளமா நீ போய் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணு. முடிச்சதுக்கு அப்புறம் வா, நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா நம்ம வீட்டுக்கு போலாம். நடக்காததா கற்பனை பண்ணக்கூடாது. வழி விடு, நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும். எதுடி நடக்காது, எல்லாமே நடக்கும். நம்ம மனசு ஒன்னாயிடுச்சு. நம்ம ஒன்னாகிறது ஒன்றும் பெருசு கிடையாது. சீக்கிரமே ஒன்னாகும். நான் போறேன், வழிய விடு. ஏண்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், போறேன்றான். ஏய், ஓ சக்தி, விடு சக்தி. சக்தி, கை வலிக்குது. விடு சக்தி, எனக்கு கை வலிக்குது. உன்னை எப்படி பிடிக்கணுமோ அப்படிதான் பிடிச்சிருக்கேன். இது உனக்கு வலிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், பேசிட்டு தானே இருக்கேன். என்னை விட்டுட்டு ஓடனா என்னடி அர்த்தம்? எனக்கு பதில் சொல்லிட்டு போடி ப்ளீஸ்மா. இதுக்கு மேலே எனக்கு தவிக்க விடாதடி. எனக்கு பதில் சொல்லிட்டு போடி. நான் வெளியில போகணும். அவளு உன்னை சாஃப்டா டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இப்படி பண்ணுவ. சக்தியா டீல் பண்ணாதான் நீ வழிக்கு வருவ. உன்கிட்ட நான் ரெக்கார்டா தாண்டி பிஹேவ் பண்ணணும். அதான் எனக்கும் பிடிச்சிருக்கேன். இனி நான் அப்படியே பண்றேன். கை விடு, நான் வெளியில போறேன். கையை தானே விடணும். இதோ இப்போ விட்டுறமா. விட்டுறேன், விட்டதும் ஓடிடு. நான் ஓடிடுறேன். சக்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? விடு என்ன, நான் போறேன். ஏய், என்னடி, நான் உன்னை எதுவும் பண்ணல. ரொம்ப டீசெண்டாக தான் பிடிச்சிட்டு இருக்கேன். என் கை பார்த்தலாம், பட்டக்கூடாத இடத்துலலாம் போடலாம். சும்மா உன் கையை மட்டும் தான் பிடிச்சிருக்கேன். அது வேற எங்கேயாவது தொடுறதுக்குள்ள அமைதியா இருந்துரு. சக்தி, என்ன மிரட்டுறியா? என்ன மிரட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதா. நான் போறேன். பாரு ஸ்ரீ, எப்படியெல்லாம் உனக்கு பேச தெரியுமா? அப்பா, சும்மா சொல்லக்கூடாதுரி. இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாய் நல்லாவே பேசுறேன். ஆனா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. என்ன வீடு, நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன். அங்க ஃபங்க்ஷன் நடக்குது, நான் போகணும். வேணாண்டி, ரொம்ப சாஃப்டா டீல் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் என்ன ரகடாக்காதா. எனக்கு பதில் சொல்லிட்டு நீ எங்க வேணாலும் போ. சக்தி, நீ எப்படி கேட்டாலும் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரே பதில் தான்.
நீ போய் ஷர்மியை பாரு, நான் போய் ஷியை பார்க்குறேன். என்ன விடு. மேலும் மேலும் என்னை கோவப்படுத்தி பார்க்காதடி. நிறைய தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ சிவாவை விரும்பலன்னு எனக்கு தெரியும். ஏன் மனசுல ஷர்மி இல்லைன்னு உனக்கு தெரியும். மறுபடியும் ஏமா? நான் போறேன், நான் போறேன், என்ன விடு. அம்மா ஸ்ரீ மூடி வைத்த அழகை அடிமூச்சு முட்ட திறக்க மனம் பத்தடித்து தவிப்பட ஏய், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னை விட்டுட்டு ஓடும். இப்போ ஓடுறேன்னு கீழே விழுந்து கையை காலை உடச்சிட்டு இருந்தா யார்டி பார்க்குறது? ஏய், இங்கே பார்த்துக்கோ. இப்போ நீ மொத்தமாக என்னோட ப்ராப்பர்ட்டி. எதுக்கும் எந்த சேதாரமும் வரக்கூடாது சொல்லிட்டேன். போல இப்படியே ரொம்ப நேரம் இருக்காதா? என் மைண்டு மாறிட போதும். ஆடி சக்தி, என்ன பண்ணிட்டு இருக்கா? விடு என்ன. ஏய், நான் ஒழுங்காக தான் இருந்தேன். நீ ஒழுங்கா அமைதியா இருந்து எனக்கு பதில் சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா நான் எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். ஓடுற தாவரன்னு என்னை ஏதாவது காமிச்சு குசு பேத்தணும், நானும் என்னதான் பண்றதும். அதான் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாது. அதுக்கு தான் இந்த லாக்கம். ஏய், நீ என்ன விரும்புறதானே அதை மட்டும் சொல்லிடு, நான் வேணும்னா ரிலீஸ் பண்ணிடுறேன். சக்தி, நான் மறுபடியும் சொல்றேன், என் மனசுல நீ இல்லை. அன்னைக்கு நான் சொன்னது நீ அவனை அடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அப்படி சொன்னாவது நீ அடிக்க மாட்டேன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆனா நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என் மனசுல நீ கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ என் மனசுல சக்தி மட்டும்தான் இருக்கான். என்ன சொன்ன? அது சொல்றேன்ல, என் மனசுல சக்தி மட்டும்தான் இருக்கானு. மறுபடியும் சொல்லு. எத்தனை தடவை கேட்டாலும் சரி, நான் சக்தியை தான் லவ் பண்றேன். சக்தி மட்டும்தான் என் மனசுல இருக்கான், நீ என் மனசுல கிடையாது. மறுபடியும் சொல்லு. நான் சொல்றேன்ல, நீ இப்படி எல்லாம் கேட்டா நான் மாத்தி சொல்ல நினைக்கிறியா? இங்க பாரு, நான் உண்மையாவே சக்தியை தான் லவ் பண்றேன். சக்தி மட்டும்தான் என் மனசுல இருக்கும், அவனை தவிர வேற எவனும் கிடையாது. நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதே தான் சொல்லுவேன், சக்தியை தான் லவ் பண்றேன். சக்தி இல்ல நான் ஷீ. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. மனசுல என்ன இருக்கோ அதான் வாய் வார்த்தையா வரும். இதோ வந்துருச்சுல, இது போதண்டி. தெரிஞ்சு சொன்னியா தெரியாம சொன்னியா? இத்தனை தடவை சொன்ன பத்தியா? சக்தியை தான் லவ் பண்ற, சக்தியை தான் லவ் பண்ற, சக்தி மட்டும் தான் என் மனசுல இருக்கானு. ஐயோ, அது தெரியாம வாய் தவறி. இது தெரியாம சொன்னது இல்லடி, உன் மனசுல இருக்கிறதெல்லாம் வார்த்தைகளா வெளிப்படுது. இது போதண்டி எனக்கு. ஏய், ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ சோ மச். என்ன மனசுல இருக்குன்னு சொல்லிடுறேன், அது போதும். என்ன நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்ட, அது போதும். சொல்லக்குட்டி ஒன்னு சக்தி, அது வந்து love you so much. கடவுளின் கனவில் இருவரும் இருப்போமே, கவிதையின் வடிவில் என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்லு கண்ணே என் போல நீயும் காதல் கொண்டாயா? நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா? என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா? என் ஆசை உனக்குள்ளே இருக்காதா? விட்டு விட்டு இருதயம் துடிக்காதா? கூந்தல் நல்ல என்னை மூடாதா? காற்று என் மூச்சு தேடாதா? என் தூக்கம் உந்தன் கண்ணில் கிடைக்காதா? என் சிரிப்பு உன் இதழ் தூக்காதா? உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன்.
இது போதும் எனக்கு. லவ் யூ டி. ஸ்ரீ ஷரண், அது வந்து ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. சாரி டியர்ஸ், நேற்று நான் வீடியோ கொடுக்கலாம். முந்தா நேற்று பர்த்டே விஷஸ் சொல்ல சொன்னவங்களுடைய பர்த்டே விஷஸ்லாம் என்னால் நேற்று சொல்ல முடியல. அது எல்லாமே சேர்த்து இன்னைக்கு சொல்லிடுறேன். எல்லாருக்கும் பிலேட்டட் விஷஸ். சாரி டியர். நம்ம சப்ஸ்கிரைபர் வீரகருப்பு சிஸ்டர், அவங்களுடைய மகன் மாரிஷ், அவருக்கு நேற்றுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சாரி டியர், பிலேட்டட் விஷஸ் தான் கண்ணா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாரிஷ் கண்ணா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மாரிஷ் கண்ணா. மாரிஷ் சேனல், நீங்க இன்னைக்கு ஃபுல்லா லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்ணா. நம்ம சப்ஸ்கிரைபர் ரமாதேவி சிஸ்டர், அவங்களுடைய ஹஸ்பண்ட் பாலமுருகன், அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாலமுருகன் ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பாலமுருகன் ப்ரோ. ஹலோ ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க நேம் சொல்லி ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் தீபிகா டியர். ஹாய் ஸ்ரீநிதி டியர். ஹாய் மீனகா டியர். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு கேகே சீரீஸும் பிரியமானவனும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஓகே, பாய். பாய் டியர்ஸ்.